Hello friends, welcome to 5 second GK. இந்த வீடியோவில் ஜூலை மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் அகமதாபாத். கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் GK நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் 2026 ஜூலை மந்த் தான் பார்க்க போகிறோம். முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை தொகுத்து ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழக அரசு சார்பில் கல்வி வளர்ச்சி நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை ஜூலை 15. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த தினம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. சமீபத்தில் எந்த மாநிலத்தின் சிர்சா கின்னோ பழம் புவிசார் குறியீடு பெற்றது? விடை ஹரியானா மாநிலம். விபிஜி ராம்ஜி எனும் புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அமலுக்கு வந்த நாள்? விடை 1 ஜூலை 2026. விபிஜி ராம்ஜி ஆக்ட் 2025 மீன்ஸ் விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் கிராமின் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் எனும் 100 நாள்கள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு மாற்றாக வளர்ச்சி அடைந்த பாரதம் ஊரக வேலை மற்றும் வாழ்வாதார திட்டம் எனும் 125 நாள்கள் வேலை வழங்கும் திட்டம் 1 ஜூலை 2026 முதல் அமலுக்கு வந்தது. விபிஜி ராம்ஜி திட்டத்தின் தொடக்க விழா 2 ஜூலை 2026 அன்று ஆந்திர மாநிலம் திருப்பதியின் முக்காவாரி பள்ளி கிராமத்தில் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான், சந்திரபாபு நாயுடு ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படும் தேர்வு சீர்திருத்தங்கள் குறித்து அரசுக்கு பரிந்துரைக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? விடை நந்தன் நிலகனி. கூற்று 1. ஹியூமன் பாபிலோமா வைரஸ் எனப்படும் கிருமி தொற்று காரணமாக கருப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுகிறது. கூற்று 2. நாடு முழுவதும் 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு HPV தடுப்பூசிகளை இலவசமாக வழங்கும் திட்டத்தை 28 பிப்ரவரி 2026 அன்று பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்பில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை யார்? விடை அனாஹத் சிங். 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? விடை ஆஸ்திரேலியா. ஸ்காட்லாந்தில் நடைபெற்ற 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 பதக்கப்பட்டியலில் ஆஸ்திரேலியா முதலிடம் பிடித்தது. 2ஆம் இடத்தை இங்கிலாந்தும் 3ஆம் இடத்தை கனடாவும் பிடித்தது. இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என மொத்தமாக 39 பதக்கங்களுடன் 4ஆம் இடம் பிடித்தது. 24வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2030ஆம் ஆண்டு குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற உள்ளது. நம்ம சேனல்ல காமன்வெல்த் கேம்ஸ் 2026 ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. சமீபத்தில் காலமான கவிஞர் புவியரசு அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? விடை கையொப்பம். கோவை வானம்பாடி கவிதை இயக்கத்தின் நிறுவனர்களில் ஒருவரான கவிஞர் புவியரசு 30 ஜூன் 2026 அன்று காலமானார். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள லிங்கவ நாய்க்கன்புதூரில் 19/9/1931 பிறந்தார். புவியரசின் இயற்பெயர் ஜெகநாதன். சிறந்த மேடை நாடகத்துக்கான நாடகரத்ன விருதை 17 முறை பெற்றுள்ளார். நவ இந்தியா இதழில் துணை ஆசிரியராகவும் தேனி இதழின் ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார். வங்க கவிஞர் காஜி நஸ்ருல் இஸ்லாம் எழுதிய தி ரெவல்யூஷனரி என்ற கவிதை நூலை புரட்சிக்காரன் என்ற பெயரில் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார்.
இந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கு 2007ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. 2009இல் புவியரசின் கவிதை தொகுப்பான கையொப்பம் நூல் தமிழ் மொழிக்கான பிரிவில் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. 2026 மார்ச் நிலவரப்படி இந்தியாவின் வெளிநாட்டு கடன் எவ்வளவு? விடை ரூபாய் 72.08 லட்சம் கோடி. 2026ஆம் ஆண்டிற்கான உலகளாவிய பாஸ்போர்ட் குறியீட்டில் இந்தியாவின் இடம்? விடை 125வது. இந்த தரவரிசையில் முதல் 3 இடங்கள் ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, பின்லாந்து. 2025ஆம் ஆண்டுக்கான 60வது ஞானபீட விருது பெற்றவர் யார்? விடை கவிஞர் வைரமுத்து. இந்தியாவின் UPI சேவையை ஏற்றுக்கொண்ட 10வது நாடு எது? விடை கிரீஸ். இந்தியாவின் எண்ம பணப்பரிமாற்ற சேவையான UPI ஐரோப்பிய நாடான கிரீஸில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் மூலம் இந்தியாவின் UPI சேவையை ஏற்றுக்கொண்ட 10வது நாடாக கிரீஸ் இடம் பிடித்துள்ளது. ஏதென்ஸில் உள்ள யூரோ வங்கி NIPL இணைந்து UPI சேவையை கிரீஸில் தொடங்கியுள்ளது. கிரீஸ் தவிர சிங்கப்பூர், UAE, பிரான்ஸ், மொரிஷஸ், நேபாளம், பூடான், கத்தார், இலங்கை, கம்போடியா போன்ற நாடுகள் இந்தியாவின் UPI சேவையை அங்கீகரித்துள்ளது. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரத்தில் நடைபெற்ற மாநிலங்களுக்கு இடையேயான 65வது தேசிய தடகள சாம்பியன் போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்றது? விடை தமிழ்நாடு. HDFC வங்கியின் பகுதி நேர தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? விடை ராஜீவ் குமார். இவர் முன்னாள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஆவார். ஜூலை 2026 நிலவரப்படி இந்தியாவில் உள்ள யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னங்கள் எண்ணிக்கை? விடை 45. தென்கொரியாவின் பூசன் நகரில் யுனெஸ்கோ அமைப்பின் உலக பாரம்பரிய குழுவின் 48வது அமர்வு நடைபெற்றது. யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள சாரநாத் பௌத்த தலம் சேர்க்கப்பட்டுள்ளது. இது இந்தியாவின் 45வது இடமாகும். தேசிய மகளிர் ஆணையத்தின் உதவி எண்? விடை 14490. மத்திய அரசின் எண்ம இந்தியா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? விடை 1 ஜூலை 2015. பிரிட்டனின் காலனி ஆதிக்கத்தில் இருந்த அமெரிக்கா சுதந்திரம் பெற்ற ஆண்டு? விடை 4 ஜூலை 1776. 250வது அமெரிக்க சுதந்திர தின கொண்டாட்டம் வாஷிங்டனில் கொண்டாடப்பட்டது. சாகித்ய அகாடமி விருது பெற்ற பூமணி அவர்களின் நூல் எது? விடை அஞ்ஞாடி. பூமணி அவர்கள் அஞ்ஞாடி எனும் நாவலுக்காக 2014இல் சாகித்ய அகாடமி விருது பெற்றார். பூமணி பற்றிய குறிப்புகள்: இவர் பிறந்த ஆண்டு 12 மே 1947. பூமணியின் இயற்பெயர் பூ மாணிக்க வாசகம். பெற்றோர் பூலித்துறை தேனம்மாள். இவர் பிறந்த மாவட்டம் தூத்துக்குடி ஆண்டிப்பட்டி கிராமம். இறந்த ஆண்டு 12 ஜூலை 2026. பூமணி எழுதிய வெக்கை, பிறகு, வாய்க்கால், வரப்புகள், அஞ்ஞாடி போன்ற நாவல்கள் புகழ் பெற்றவை. பூமணி எழுதிய 1982இல் வெளியான வெக்கை நாவல் இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் அசுரன் திரைப்படமாக வெளியானது. 1997இல் கருவேலம் பூக்கள் என்ற திரைப்படத்தை பூமணி இயக்கியுள்ளார். சமீபத்தில் இந்தோனேசிய நாட்டின் உயரிய இந்தோனேசிய குடியரசின் பின்டாங் ஆதிபூர்ணா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர்? விடை நரேந்திர மோடி. இந்தோனேசியாவில் உள்ள
பிரம்பானன் கோயிலை இந்தியாவின் உதவியுடன் புனரமைத்து பாதுகாக்கும் திட்டத்தை பிரதமர் மோடி, அந்த நாட்டின் அதிபர் பிராபோவோ சுபியானந்தோ ஆகியோர் கூட்டாக தொடங்கி வைத்தனர். இந்தியாவின் பிரம்மோஸ் அஸ்திரா ஏவுகணைகளை இந்தோனேசியா ரூபாய் 5692 கோடி மதிப்பில் கொள்முதல் செய்ய உள்ளது. இந்தோனேசியாவின் கிழக்கு ஜாவா மாகாணத்தில் இந்தியாவின் உயர் மேலாண்மை கல்வி நிறுவனமான பெங்களூரு IIM வளாகம் அமைக்கப்பட உள்ளது. நாட்டின் முதல் பசுமை ஒருங்கிணைந்த கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு பெட்ரோலிய ரசாயன ஆலையை பிரதமர் மோடி எங்கு திறந்து வைத்தார்? விடை: பச்பத்ரா பகுதி, பலோத்ரா மாவட்டம், ராஜஸ்தான். உலக மக்கள் தொகை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை: ஜூலை 11. தீம் 2026 ரியலைசிங் த ஹோப்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன் ஆஃப் யங் பீப்புள் டுடே அண்ட் ஃபார் த ஃபியூச்சர். கைபேசி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் உலகளவில் இந்தியாவின் இடம்? விடை: 2. சமீபத்தில் காலமான இந்தியாவின் பால மனிதன் யார்? விடை: கிரீஷ் பரத்வாஜ். இவர் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர். இவர் தொங்கு பாலங்களை கட்டியதால் பால மனிதன் என்று அழைக்கப்பட்டார். இவருக்கு மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது 2017ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. இந்திய கிரிக்கெட் அணியில் அறிமுகமான இளம் வீரர் என்ற சிறப்பை பெற்றவர் யார்? விடை: வைபவ் சூரியவன்சி. 15 ஆண்டுகள் 99 நாள்கள். 7வது உலக திருக்குறள் மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை: பெங்களூரு. பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் யார்? விடை: சியாமா பிரசாத் முகர்ஜி. இவருக்கு 125 அடி உயர சிலை கல்கத்தாவில் அமைக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் 4வது அலுவல் மொழியாக ஹிந்தியை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? விடை: அஸ்ஸாம். கூற்று 1. லார்ட்ஸ் மைதானத்தின் வரலாற்றிலேயே முதல் முறையாக அங்கு நடைபெற்ற மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்தியா 278 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தி சாதனை படைத்தது. கூற்று 2. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி தலைமை பயிற்சியாளர் அமோல் மஜும்தார் ஆவார். விடை: கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. இந்தியா மற்றும் பிரிட்டன் இடையிலான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் எப்போது அமலுக்கு வந்தது? விடை: 15 ஜூலை 2026. இந்தியாவின் 97வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றவர் யார்? விடை: GP ஹர்ஷ்வர்தன். 2026 நேட்டோ உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை: அங்காரா நகர், துருக்கி. 18 ஜூலை 2026 அன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்ட இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் எது? விடை: விக்ரம் 1. இந்திய விண்வெளி வரலாற்றில் முதல் முறையாக தனியார் நிறுவனத்தின் உள்நாட்டு தயாரிப்பான விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக புவியின் தாழ்வட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் தலைமையிடமாக கொண்ட ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் விக்ரம் 1 ராக்கெட்டை வடிவமைத்துள்ளது. விக்ரம் 1 ராக்கெட் 24 மீட்டர் உயரமும் 350 கிலோ எடையும் கொண்ட செயற்கைக்கோள்களை சுமந்து செல்லும் வகையில் உருவாக்கப்பட்டது. டில்லியில் நடைபெற்ற 22வது காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை: இந்தியா. ஆண்கள் ஒற்றையர் சாம்பியன் அங்குர் பட்டாச்சார்ஜி. பெண்கள் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் யசஸ்வினி கோர்படே. சமீபத்தில் காலமான புகழ்பெற்ற திரைப்பட பின்னணி பாடகி எஸ். ஜானகி
பிறந்த மாநிலம்? விடை ஆந்திரா. 1938ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலம் குண்டூரில் பிறந்தார் ஜானகி. 1957ஆம் ஆண்டு விதியின் விளையாட்டு படம் மூலம் பின்னணி பாடகியாக அறிமுகமானார். தென்னிந்திய குயில் என்றழைக்கப்பட்ட ஜானகி தமிழ், தெலுங்கு, மலையாளம், துளு உட்பட சுமார் 20 மொழிகளில் 48,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். இவர் 4 தேசிய விருதுகள், 33 மாநில திரைப்பட விருதுகளை பெற்றுள்ளார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்ககம் தொடங்கப்பட்ட ஆண்டு? விடை 1974. இதன் முதல் இயக்குனராக தேவேந்திர பாவனார் செயல்பட்டார். இதன் வலைதளம் சொற்குவை. இதற்கான மின்னிதழ் சொல்வயல். இந்தியாவுக்கு யுரேனியம் ஏற்றுமதி செய்வது தொடர்பான வரலாற்று சிறப்புமிக்க அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடு? விடை ஆஸ்திரேலியா. சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் பிறந்த இடம் எது? விடை கட்டாளங்குளம், தூத்துக்குடி மாவட்டம். ஜூன் 2027இல் உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? விடை ஜெனீவா. 72வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த திரைப்படத்துக்கான விருது பெற்றது? விடை ஆர்டிகல் 370. 2024ஆம் ஆண்டு வெளியான திரைப்படங்களுக்கு 72வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த நடிகர் மம்முட்டி மற்றும் கார்த்திக் ஆரியன், சிறந்த நடிகை யாமி கௌதம், சிறந்த இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி, சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படம் கல்கி 2898 AD, சிறந்த பின்னணி இசை ஜிவி பிரகாஷ், சிறந்த திரைக்கதை புஷ்பா 2, சிறந்த தமிழ் திரைப்படம் ராயன். 2026 கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியான விம்பிள்டனில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை? விடை லிண்டா நோஸ்கோவா. விம்பிள்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யானிக் சின்னர். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து 2026இல் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? விடை ஸ்பெயின். 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோவில் நடைபெற்றது. நியூ ஜெர்சியின் மெட்லைஃப் மைதானத்தில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வீழ்த்தி உலக சாம்பியன் பட்டம் வென்றது. 2030இல் ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி ஸ்பெயின், மொராக்கோ மற்றும் போர்ச்சுகலில் நடைபெற உள்ளது. 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி விருதுகள்: தங்க காலணி எம்பாவே, தங்க பந்து ரோட்ரி, தங்க கையுறை யுனை சைமன், சிறந்த இளம் வீரர் விருது பாவ் குப்ரசி. சர்வதேச செஸ் சம்மேளனத்தின் உலக செஸ் சாம்பியன் போட்டி 2026 எங்கு நடைபெற உள்ளது? விடை ஜெனீவா. சர்வதேச புலிகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை ஜூலை 29. ஜூலை 2026இல் தேசிய சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர்? விடை ஹர்ஜித் சிங் கிரேவால். தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவராக பெலிக்ஸ் ஜெரால்டு நியமிக்கப்பட்டுள்ளார். டேஸ் மேல்பரப்பு நீர் அதிக அளவில் வெப்பமாவதால் ஏற்படும் காலநிலை மாற்றம் எல் நினோ என குறிப்பிடப்படுகிறது. விடை பசிபிக் பெருங்கடல். நிதி ஆயோக்கின் முதல் முதலீட்டு சாதகத்தன்மை குறியீடு 2026இல் முதலிடம் பிடித்தது? விடை குஜராத்.
இந்த தரவரிசையில் முதல் 4 இடங்கள் குஜராத் ஃபர்ஸ்ட், செகண்ட் மகாராஷ்டிரா, தேர்டு தமிழ்நாடு, ஃபோர்த் ஒடிசா. பாரத் டெக்ஸ் 2026 சர்வதேச ஜவுளி கண்காட்சி மற்றும் மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை புதுடெல்லி. கூற்று 1. இந்தியாவில் டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கான ஜப்பானை சேர்ந்த டகேடா மருத்துவ நிறுவனத்தின் கியூ டெங்கா என்ற முதல் டெங்கு தடுப்பூசிக்கு டிசிஜிஐ அனுமதி வழங்கியுள்ளது. கூற்று 2. கியூ டெங்கா தடுப்பூசி 4 முதல் 60 வயதினருக்கு பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளது. விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. தமிழ்நாட்டில் அமையவுள்ள முதல் சர்வதேச பல்கலைக்கழக வளாகம் எது? விடை ஆஸ்திரேலியா. மேற்கு ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகம் சென்னையில் அமைய உள்ளது. புகழ்பெற்ற புரி ஜெகநாதர் கோயில் எங்கு அமைந்துள்ளது? விடை ஒடிசா மாநிலம். தமிழ்நாட்டின் முழுமையாக செயல்படும் முதல் பருவநிலை எதிர்ப்பு திறன் கொண்ட கிராமம் எது? விடை கிள்ளை, கடலூர் மாவட்டம். பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவை வழித்தடம்? விடை ஜிந்த் டு சோனிபட். ஹரியானாவின் ஜிந்த் நகரில் 17 ஜூலை 2026 அன்று நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். 3200 குதிரை திறன் கொண்ட உந்துவிசை அமைப்பு மற்றும் 10 பெட்டிகள் கொண்ட இந்த ரயில் உலகின் நீளமான மற்றும் ஆற்றல் மிக்க ஹைட்ரஜன் ரயில் என்ற சிறப்பை பெற்றுள்ளது. உலகின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவை 2018 ஜெர்மனியில் தொடங்கப்பட்டது. உக்ரைனின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? விடை செர்ஜி கோரெட்ஸ்கி. உக்ரைனின் தலைநகர் கீவ். உக்ரைனின் தற்போதைய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி. கூற்று 1. பிரிட்டனின் பிரதமராக ஆளும் தொழிலாளர் கட்சியின் ஆண்டி பர்ன்ஹாம் தேர்வு செய்யப்பட்டார். கூற்று 2. தற்போதைய பிரிட்டன் அரசர் 3ஆம் சார்லஸ் ஆவார். விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. கூற்று 1. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தின் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி இது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்ல. கூற்று 2. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே ஆவார். விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. மலையடிப்பட்டி அகழ்வாய்வு இடம் எங்கு அமைந்துள்ளது? விடை தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள மலையடிப்பட்டி அகழ்வாயில் கீழடிக்கு இணையான பழமையான கட்டட அமைப்புள்ள கிணறு, முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மலையடிப்பட்டி வைப்பாறு ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் எண்ம திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? விடை 27 ஜூன் 2021. நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை எண்மமயமாக்குவதுடன் நோயாளிகள், மருத்துவர்கள், மருத்துவமனைகள், காப்பீட்டு நிறுவனங்களுக்கு இடையிலான இடைவெளியை பாதுகாப்பான எண்ம வழிமுறைகளின் மூலம் இணைக்கும் நோக்கில் ஆயுஷ்மான் பாரத் எண்ம திட்டம் தொடங்கப்பட்டது. ஆயுஷ்மான் பாரத் எண்ம திட்டத்தில் இதுவரை 93.95 கோடிக்கும் மேற்பட்ட கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. பிட்ச் பிளாக் பிரம்மாண்ட சர்வதேச போர் விமான பயிற்சி 20 ஜூலை 2026 முதல் 7 ஆகஸ்ட் 2026 வரை எங்கு நடைபெற்றது? விடை ஆஸ்திரேலியா. அகில இந்திய கால்பந்து சம்மேளனமிடம் 2026-27 சீசனுக்கான 5 நட்சத்திர தகுதி பெற்ற தமிழகத்தின் முதல் கிளப்? விடை FC சென்னை.
தமிழக அரசின் சார்பில் தமிழ்நாடு நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை ஜூலை 18. தமிழின் தொன்மையான இலக்கண நூலான தொல்காப்பியம் நூலில் உள்ள இயல்கள் எண்ணிக்கை? விடை 27. தொல்காப்பியம் 3 அதிகாரங்கள், 27 இயல்கள், 1610 நூற்பாக்கள் கொண்டது. நாட்டின் முதல் மொழி அருங்காட்சியகம் சப்தலோக் எங்கு அமைந்துள்ளது? விடை கொல்கத்தாவின் தேசிய நூலகத்தில். RSS 100 சேவை, ஒற்றுமை மற்றும் தியாகத்தின் நூற்றாண்டு என்ற நூலின் ஆசிரியர்? விடை ஷியாம் ஜாஜு மற்றும் அனுபம் திரிவேதி. முதல்வரின் காலை உணவு திட்டம் பெயர் மாற்றப்பட்டு யார் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? விடை காமராஜர். முதல்வரின் காலை உணவு திட்டம் பெயர் மாற்றப்பட்டு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த திட்டம் 17 செப்டம்பர் 2026 முதல் அரசு உதவி பெறும் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. நான் முதல்வன் திட்டம் திறன் தமிழ்நாடு எனவும் மகளிர் விடியல் பயணம் மகளிர் பயணம் என்றும் பெயர் மாற்றப்பட்டுள்ளது. 2026 சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? விடை அலிரெசா ஃப்ரெட்ஜோஸ்ஜா. உலகின் மிகப்பெரிய தயிர் உற்பத்தி ஆலைக்கு அமித்ஷா எங்கு அடிக்கல் நாட்டினார்? விடை ஹவுரா உணவு பூங்கா, கொல்கத்தா. ஜூலை 2026 மத்திய கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை பிரகலாத் ஜோஷி. இவர் தற்போது மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சராக உள்ளார். தர்மேந்திர பிரதானின் ராஜினாமை தொடர்ந்து பிரகலாத் ஜோஷி புதிய கல்வி அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். ஜப்பான் ஓபன் சூப்பர் 750 பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை? விடை PV சிந்து. ஜூலை 2026 நிதி ஆயோக்கின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர்? விடை அனுராக் ஜெயின். நிதி ஆயோக்கின் தற்போதைய துணைத் தலைவர் அசோக் குமார் லாஹிரி. ஐரோப்பிய யூனியனின் முதல் நாடாக 15 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு சமூக ஊடக தடை விதித்த நாடு? விடை பிரான்ஸ். ஜூலை 2026 சர்வதேச செஸ் சம்மேளனத்தின் இடைக்கால தலைவராக பொறுப்பேற்றவர்? விடை விஸ்வநாதன் ஆனந்த். 46வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி 2026 எங்கு நடைபெற உள்ளது? விடை சாமர்கண்ட், உஸ்பெகிஸ்தான். சமீபத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கிய புகாரெஸ்ட் பொருளாதார ஆய்வுகள் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? விடை ருமேனியா. மதிப்புமிக்க லோக்மானியா திலக் தேசிய விருது 2026 யாருக்கு வழங்கப்பட்டது? விடை அஜித் தோவல். கூற்று 1. லடாக்கின் கார்கிலில் 1999ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடைபெற்றது. இந்த போரில் ஆபரேஷன் விஜய் நடவடிக்கை மூலம் இந்தியா வெற்றி பெற்றது. கூற்று 2. 26 ஜூலை 1999 ஆபரேஷன் விஜய் நடவடிக்கை வெற்றி பெற்றதை கார்கில் வெற்றி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. தமிழக அரசின் வருவாயை பெருக்க யாருடைய தலைமையில் குழுவை அமைத்துள்ளது? விடை மான்டேக் சிங் அலுவாலியா. சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீடு 2026 இந்தியாவின் இடம்? விடை 176.
நண்பர்களுக்கான கேள்வி, இந்தியாவின் ஆபரேஷன் அமிஸ்டாட் எந்த நாட்டுடன் தொடர்புடையது? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.